ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு மிஷினரி என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில் வந்ததான முதல் மிஷினரி. மாற்று கலாச்சார ஊழியத்துக்கு வந்தவர். அவர் கலாச்சாரம் எல்லாம் பரலோக கலாச்சாரம் தான் இல்லையா? ஆனால் இந்த உலகத்துக்கு வந்தார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். 1961ஆம் வருஷத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்ததான ஜான் எஃப் கென்னடி அவர்களுடைய மினிஸ்டர்ஸ், அமைச்சரவையில் இருந்ததான எல்லா அமைச்சர்களை அவர் அழைத்தார். அதோடு சேர்த்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், விண்வெளி ஆராய்ச்சி செய்கிறதான, தன்னுடைய நாட்டிலே இருந்து விண்வெளி ஆராய்ச்சி செய்ததான எல்லா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அவர் அழைத்து அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். He gave them a mission. என்ன வேலை என்று சொன்னால், அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக 1961ஆம் ஆண்டு அவர் சொன்னார், இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக we should place a man on the moon. ஒரு மனிதனை, நம்மிடத்துல இருந்து ஒரு மனிதனை நிலவிலே கால் பதிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய வேலையை, ஒரு மிஷனை ஜான் எஃப் கென்னடி தன்னுடைய அமைச்சரவகத்தோடு சேர்த்து அவர் அங்கு இருந்ததான தன்னுடைய தேசத்தின் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு, விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர் கொடுத்தார், அந்த பணியை கொடுத்தார். இந்த மிஷனை அமெரிக்க ஜனாதிபதியாகிய ஜான் எஃப் கென்னடி 1961ஆம் ஆண்டு கொடுத்தார். அவர் கொடுத்த டைம் லிமிட் என்னன்னு சொன்னா 10 வருஷம் தான். இந்த 10 வருஷத்துக்குள்ளாக நிலவிலே நாம் கால் பதிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார். நடந்தது என்னவென்றால், 10 ஆண்டுகள் வரைக்கும் அவர்களுக்கு நீடிக்கவில்லை. 10 ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் காத்திருக்கவில்லை. அந்த ஆராய்ச்சியாளர்கள் செய்ததான கடின உழைப்பின் மூலமாக 1969ஆம் ஆண்டிலேயே அப்போலோ 11 என்கிற விண்கலத்திலே 3 நபர்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருந்து அவர்கள் நிலவுக்கு சென்று நிலவிலே கால் பதித்தார்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸ் என்கிறதான அந்த 3 பேர். their mission was accomplished. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, அந்தந்த தலைமுறையிலே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற அந்த பரலோக மிஷன் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறாத நிலைமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. புத்திக்கு எட்டாத அந்த மிஷனை அன்றைக்கு மனிதர்களால் நிறைவேற்ற முடியுமேயானால், கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தர் கொடுக்கிறதான அதிகாரத்தையும் வேதத்தின் வசனங்கள் வாயிலாக சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிற நீங்களும் நானும் பரலோக அரசாங்கம் நமக்கு பணித்ததான அந்த உன்னத பணியை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு நாம் இன்னமும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஆண்டவர் இந்த பணியை தம்முடைய சீஷர்கள் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு தலைமுறையிலும் இதை எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னதானதான் அந்த பணியை 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் நாம் நிறைவேற்றி முடிக்க முடியாது இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கான பிரயாசங்களை நாம் எடுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்னமும் 90% அன்ரீச் பீப்புள் குரூப், சந்திக்கப்படாத மக்கள் இனத்தவர்கள் நம்முடைய தேசத்திலே சந்திக்கப்படாமல் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இனங்களுக்கு இன்னமும் சுவிசேஷம் முழுமையாக சேரவில்லை. இந்த பாரத்தை இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் மறுபடியும் தருவாராக. இந்த பாரத்தை வலியுறுத்துகிறதற்காகத்தான் இந்த மிஷன் கன்வென்ஷனை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்வோமாக.